டாம் நம்ம சாவேஜ் கொடுக்க போகிறோம் டாமே. ஏமா சாவேஜ் வந்து கொடுக்க போகிறோம். நீ ஃபீல் பண்ணுறீங்க? அம்மா வந்து ஃபஸ்ட்டு காருங்கன்னா லைட்டாக ஃபீல் பண்ணிட்டாங்க. நம்ம காருமே நம்ம இப்போ போக நேரம் வந்து ஹலோ கேஸ் ஃபேமிலி, குட் ஈவினிங் அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் Intercom Vega கிச்சா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு. ஸோ வந்துட்டு இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நிறைய பிரச்சனை லைஃப்பில் நிறைய ஓரமா போய் உட்காரு. பாருங்க ஒரு வீடியோ எடுக்க விடுறானா உட்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம லைஃப்ல நடந்தது. ஸோ வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சில பேர்த்துக்கு தெரியாது லைஃப்ல என்னென்ன நடந்ததுன்னு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெளியே வரலாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலில் உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நடந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆகட்டுங்க. ஷார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன நடந்தது, ஸோ இதெல்லாம் பண்ணி நான் வந்து ரிக்கவர் ஆகி வெளியே வந்தேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இதுக்கான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன். நீங்கள் தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சாவேஜ் வந்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேஸு அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் போயிட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஷ் தேவைப்படுது. ஸோ அது இல்லாமல் பர்சனலாக கொஞ்சம் கேஷ் நிறைய தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்கோசரம் மட்டும்தான் நான் நம்ம சாவேஜ் வந்து விற்கிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சாவேஜ் வந்து எவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்போம். அலாய் ஆகட்டும், மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து பார்த்து அப்படியே செஞ்சு சாவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காருக்குன்னு தனி ஒரு அடையாளமே இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். பட் இப்போ வந்து அது கொடுக்கணும்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னென்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து கார் கொடுக்கணுங்கிற ஒரு இதே இல்லைங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டே இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு ஏன்னா இப்போ லிவிங்க்கு எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா நான் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு வேலைக்கு போய் இன்னும் வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அது இல்லாமல் லைக் கேஷ் வந்து அதிகமாக எனக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ஒரு ரீசனில் என்கிட்ட இருக்கிறது, என் பேரில் சொந்தமாக இருக்கிறது என் கார் மட்டும்தான். ஸோ அதனால் அது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகும். ஏன்னா நான் நிறையா வழி யோசிச்சு பார்த்தேன், வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கா, அதில் ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினச்சேன். பட் முடியல. ஸோ கடைசி ஹோப்பாக வந்து சரி ஓகே காரை விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எங்கள் வீட்டில் அம்மா வேணான்னு சொல்லி, எல்லோரும் வேணான்னு சொல்லி, காரை ஏன் கொடுக்குற அதனோட லக்கி கார், ஃபஸ்ட்டு கார் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ நான் அதனால தள்ளி போட்டேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி போடும்போது எனக்கு நிறைய என்கொயரிஸ் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்க மனசு இல்லை. அதனால நான் அப்படியே யார் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ஒரு ரீல் ஒன்று போட்டிருப்பேன் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கொயரிஸ் வந்தது, நிறைய கால்ஸ் வந்தது, மெசேஜ் வந்தது. நான் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் நேற்று பிரதர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணி காரை கொடுத்துடாதீங்க, நான் வந்துடுறேன், வந்து நான் வாங்கிக்கிறேன், நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஹலோ ப்ரோ, வண்டி ஒன்று போட்டிருக்கீங்களா ஓஎல்எக்ஸ்ல ஸ்விஃப்ட் ப்ரோ? அது இருக்குங்களா ப்ரோ? இருக்கு ப்ரோ. உங்க கையில தானே இருக்கு வண்டி? நீங்க தான் யூஸ் பண்றீங்க? நான் தான் செகண்ட் ஓனருங்க, என் பேர்ல தான் இருக்கு. சரிங்க. வண்டி நல்லா இருக்குங்களா ப்ரோ? வண்டி ஷோரூம் கண்டிஷன் ப்ரோ. ஓகேங்க. வண்டிக்கு மாடல் 2007. பட் வண்டியில போட்டிருக்க எல்லாமே இப்போ புதுசா மாத்துனது. ஹெட்லைட், 4 சஸ்பென்ஷன் புதுசு, எல்லாமே மாருதி சுசுகில சர்வீஸ் பண்ணது. ஓகேங்க. அப்புறம் அலாய் போட்டிருக்கு, 4 அலாய், 4 டயரும் புதுசு. இன்னைக்கு நான் வர்ற மாதிரி இருக்குங்க ப்ரோ, ஈவினிங் வருவேன். வாங்க ப்ரோ. சோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம், நான் இன்னைக்கு கண்டிப்பா வந்துருவேன். சரிங்க ப்ரோ. சரி பார்த்து ஓகேன்னு எடுத்துக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்க்க வந்தாரு. காரை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கணும், சர்வீஸ் சென்டர் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி ஓகே சர்வீஸ் சென்டர்லாம் போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு ஆப்வியஸாக. இப்போ வந்து நைட் என்ன சரி போய் கார் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நானும் நினச்சிட்டு பிளானில் உட்காந்துட்டு இருந்தேன். சரி கார் இன்னும் ஒரு 2 நாள் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு. பட் இப்போ வந்து அவங்க திடீர்னு இல்லை நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பிளானில் வந்து வந்திருக்காங்க. ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஒரு சாவேஜ் போனால் இன்னொரு சாவேஜை வந்து நம்ம வாங்கிக்கலாம், வாங்கி கூட மாடிஃபை பண்ணி வந்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு டைம் சரியில்லை. அதனால கொஞ்ச நாள் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் டீசெண்டாக நம்மளால் என்ன ட்ராவல் வ்ளாக் பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு ஹோப்பில் உட்காந்துட்டு இருக்கேன். வரப்போகிற வீடியோஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நான் ஒரு ட்ராவல் ரிலேட்டடான வ்ளாக்ஸாக இருக்கும். ஏன்னா
நான் வந்து யூடியூப் ஸ்டார்டிங் யூடியூப் என்னோட யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்த புதுசில் நான் என்ன மாதிரிலாம் கண்டென்ட் போடணும் அப்படின்னு நான் யூடியூப்குள்ளே வந்தனோ, ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் இனிமேல் நம்ம சேனலுக்குள்ளே வரும். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து காலேஜ் வந்து ஒரு செகண்ட் இயர் படிக்கும்போது இந்த சேனல் ஆரம்பித்து வந்து அந்த டைமில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் அதெல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டேன். பட் நான் எதுக்காக வந்தேன்னா, எனக்கு இந்த பைக் ரிவ்யூஸு, கார் ரிவ்யூஸு, அப்புறம் ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது தான் என் சேனலோட மோட்டிவும். இது இல்லாமல் நிறைய ஃபன்னாக போகணும் அப்படிங்கிறது தான். பட் வந்துட்டு நான் சேனல் ஆரம்பித்து நான் லடாக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பீக்கு அப்புறம் வந்து மோட்டோ விளாக் மட்டும்தான் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். மோட்டோ விளாக் அதில் ஃபன் என்ன என்னால் கொடுக்க முடியாது, அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இதுக்கப்புறம் அதாவது நம்ம சேனல் இனிமேல் வந்துட்டு நான் இன்னும் ஒரு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக போகலாம், ஒரு ஆட்டோமொபைல் எந்துவாக இருந்தோம்னா எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகலாம் அப்படின்னு தான் வந்து இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே அம்மா, ஃபைனலாக வந்து நம்ம சாவேஜ் வந்து கொடுக்க போகிறோம். இந்த தருணத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏமா ஒரு மாதிரி சோர்வாக அழுகிற மாதிரி பேசுகிறது? அது வந்து நம்ம வந்து வாங்கின ஃபஸ்ட்டு கார் தான், ஓகேவா? இருந்தாலும் அந்த காரை நம்ம கொடுத்துட்டு இதை விட பெருசாக ஒரு நல்ல காரை வாங்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு டைம் சரியில்லை, அதுவும் இல்லாமல் நமக்கு இப்போதைக்கு நேரம் சரியில்லை, ஓகேவா? அதனால அந்த ஒரு ரீசனால் வந்து நம்ம காரை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இது கிடையாது, BMW கார் வந்து நம்ம வாங்குகிறோம், ஓகேவா? நீ வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது, ஓகே? அம்மா வந்து ஃபஸ்ட்டு காருங்கனால லைட்டாக ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேம் வந்துட்டு வாங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சாவேஜ் வந்து என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு காட்டுறேன். நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கார் வந்து யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. டாம் இங்கே பாரு, நம்ம சாவேஜை கொடுக்க போகிறோம். டாம் இனிமேல் உன்னை ஹாஸ்பிட்டல் ஆட்டோவில் தாண்டி கூட்டிகிட்டு போகணும். ஸோ கிச்சா ஃபேமே, இங்கே தான் வந்து நம்ம சாவேஜ் நின்றுட்டுருக்கு. ஸோ சாவேஜ் இருங்க திறந்து காட்டுறேன். கடைசியாக நம்ம வச்சுருந்த சாவேஜில் ஒரு நாள் உட்காந்துக்கலாம். சாவேஜ்குள்ள தான் இருக்கும். ஸோ வந்துட்டு ஆனால் சாவேஜை கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கார் ரொம்ப மிஸ் பண்ணோன்னா, இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கார். நான் ஃபஸ்ட்டு ஆசையாக வந்து வாங்கின கார் இது. ஸோ ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து ஸ்விஃப்ட்டை வந்து கொடுக்காமே ரொம்ப நாள் நிறைய பேர் இடையில கேட்டாங்க, அப்போ கூட நான் கொடுக்காமே வச்சுருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் ஒரு ஃபேவரட்டான கார், எனக்கும் வந்து இது ஃபஸ்ட் கார் அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு லக்கி சாமாக வந்து இந்த காரை வச்சுருந்தோம். இன்னும் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்து சந்தோஷமாக முழு மனசாக வந்து நம்ம வந்து காரை கொடுக்குறதுன்னு முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வச்சு நல்லபடியாக வந்து காரை கொடுக்கணும். கார் உங்களுக்கே தெரியும், நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி எதுனாலுமே வந்து ஷோரூமில் தான் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மாதிரி ஏதோ சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா காரை கொடுக்குறோம்ல, அதனால் லைட்டாக நமக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் ஆகுது. ஓகே சாவேஜ், லாஸ்ட் டே வித் மை சாவேஜ். ஓகே, இதுவும் கடந்து போகும்னு நம்புகிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதை விட அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு நல்ல எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு BMW இல்லை ஆடியோ வாங்குகிறோம். பட் இப்போதைக்கு இல்லை, ஃப்யூச்சரில் கொஞ்ச நாள் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கார் வாங்கிக்கலாம். குடுமா கடைசியாக நம்ம கார் வந்து நம்மளை விட்டு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. இன்னும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ கிசாஃபமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டி வந்து டெலிவரி கொடுத்தாச்சுங்க. ஸோ வந்து நைட்டாக வந்து ஆக்சுவலாக பார்க்கலான்னு தான் வந்திருந்தாங்க வண்டியை. பட் வந்துட்டு இல்லை நாங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ ஒரு ஃபேமிலியோடு வந்துட்டு அந்த குட்டி பையனுக்கு வேறு நம்ம வண்டி வேறு நம்ம சேவேஜ் வேறு பிடிச்சி போச்சு. அவன் வந்துட்டு நம்ம வாங்கினா இந்த சேவேஜை கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இல்லை எனக்கு சேவேஜ் தான் வேணும், இந்த பட்டன் மாஸ் பல்பே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேற்றே வந்துட்டு இந்த சேவேஜை நைட்டே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம சேவேஜ் வந்து நேற்றே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி வாங்கும்போது ஒரு ஸ்டாக் அலாய்ஸ் அண்ட் ட்ரம்ஸ் இருந்தது பார்த்தீங்களா? ஸோ அதுவும் சேர்ந்தே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து
ஸ்டாக் எக்ஸாஸ்ட் ஒன்று நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதுவுமே சேர்த்து வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் இனிமேல் அவங்க தான் ஓனர். ஸோ வந்து நாளைக்கு அவங்க ஸ்டாக் எக்ஸாஸ்ட் போடணும் அப்படின்னா கூட அவங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நேற்று வந்து கேஷ்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. வண்டி போகும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீலிங் இல்லை, ரொம்பவே ஃபீலிங்காக இருந்தது. என்னடா இவ்வளோ நாளாக நம்மக்கிட்ட இருந்தது, என்னடா இப்போது திடீர்னு போயிடுச்சு அப்படின்னுங்க ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. வேறு வழியில் இல்லையா. ஸோ வந்து எனக்கு அந்த சிச்சுவேஷனால தான் வந்து நான் காரே கொடுக்குறது. இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சேவேஜ் எந்தளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு எமர்ஜென்சியாக கேஷ் வேணும், அதனால தான் நான் வந்து காரை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு என்கொயரி பண்ணி வண்டியில் வந்து பார்த்துட்டு போனாங்க. அவன் நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன், இல்லைங்க நான் வந்து காரை நான் கொடுத்துருவேன், எனக்கு எமர்ஜென்சியாக கேஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணி நான் கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நான் நைட்டே வீடியோ எடுக்கலன்னு நினச்சிருந்தேன். பட் வந்து வண்டி கொடுக்குற கொஞ்சம் சம்பவத்தில் சிக்கலில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஏன்னா வந்து ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ரேட்டு பேரம் பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற பட்ஜெட் எனக்கு செட் ஆகலை. பட் இருந்தாலும் அவங்க ஃபேமிலியோடு வந்தாங்க. ஸோ ஃபேமிலியோடு வந்து நின்றுருக்கும்போது வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொன்ன ரேட்டுக்கே வந்து நான் வந்து வண்டியை வந்து நான் நேற்றே கொடுத்துட்டேன். ஸோ நைட் அதனால ஒரு மாதிரி வெக்ஸாக இருந்தேன்னா, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறேன். ஒன்றும் பரவாயில்லைங்க. இப்போ இந்த சேவேஜ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இன்னொரு சேவேஜை நம்ம வந்து கண்டிப்பாக வாங்குகிறோம். ஆனால் சீக்கிரம் இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் செட்டில் ஆகணும், கொஞ்சம் கடன்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு சேவேஜ் வாங்குவோம். ஓகே கிச்சஃபாமே, நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டி விட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐ லவ் சேவேஜ்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் தெரியும் எனக்கு எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு நம்ம சேவேஜை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஓகே கிச்சஃபாமே, பாய். எல்லா லைஃப்லையும் மறக்க முடியாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் பைக், அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் கார். எங்களை மாதிரி பசங்க இந்த 3 விஷயத்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் சந்தர்ப்ப சூழ்நிலையினால என்னோட காரை கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இது வெறும் கார் மட்டும் கிடையாது, இது என்னோட அடையாளமும் கூட. நான் பண்ண அதே தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க.